கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். சந்தேகங்களுக்கான விடையை வழங்குவதற்காக ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் திரு கே சங்கர நாராயணா இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லா எப்படி இருந்தது? இன்னைக்கு வாரத்தின் அதாவது கடைசி வர்த்தக தினம் இன்னைக்கு. சோ இந்த வாரம் ஃபுல்லா எப்படி இருந்தது? ஏற்ற இறக்கம்ங்கிறது மார்க்கெட்டினுடைய ஒரு சாதாரண இயல்பான ஒரு நிலைமை. ஆனால் ஒரு அளவுக்கு மேல ஒரு வாலட்டிலிட்டி தங்கத்திலையும் வெள்ளியிலையும் அதிகமா இருந்தது. குறிப்பா புதன்கிழமை இன்றைக்கு வெள்ளியினுடைய விலை கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. தங்கமும் அதே மாதிரி ஒரு 600-700 ரூபாய் வரைக்கும் அப்நார்மல் ரைஸ். அது ஓரளவு மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. நேற்றும் அதே இது வியாழக்கிழமையும் தொடர்ந்தது. அந்த உயர்வான ஒரு நிலையானது தொடர்ந்தது. பிறகு என்ன, அமெரிக்க பொருளாதாரத்தை பற்றின ஒரு செய்தி வந்தது. அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. பாண்டெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பாண்டுகளுக்கெல்லாம் வட்டி அதிகமாக கிடைக்குது. அப்படிங்கிற முறையில் வரும்போது அமெரிக்க பொருளாதாரம் ஒரு நேரான நிலையில போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது டாலருக்கு இந்த யூரோவுக்கு நிகரான டாலருடைய மதிப்பு கொஞ்சம் கூடிச்சுன்னா போதும், தங்க விலையும் வெள்ளி விலையும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு ஏறிச்சோ அதே மாதிரி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் போன வாரத்தில் ஒரு சிறப்பு அம்சம். அதே மாதிரி காப்பர் மற்ற பொருள்கள்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப குறைவா இருந்தது. ஓரளவு எப்ப ஆரம்பித்த விலைக்கே பழையபடி திரும்ப வந்துடும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தது. அது பிறகு நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா தங்க விலையும் வெள்ளி விலையும் இறங்க ஆரம்பிச்சோன்னா இவைகள்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைடுல இருக்கவங்க பேஸ் மெட்டல்ஸ் டீல் பண்றவங்க அதை முடிச்சுட்டாங்கன்னா இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதே மாதிரி பிரிஷியஸ் மெட்டல்ஸ்ல டீலிங் முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த மாதிரி அதுல ஒரு வாய்ப்பு கம்மியா இருக்குன்னு சொன்னா பேஸ் மெட்டல்ஸுக்கு போயிடுறாங்க. நேற்று நடந்தது பிரிஷியஸ் தங்க வெள்ளியில் இருந்து வர்த்தகம் பண்ணவங்க கிட்டத்தட்ட 3/4 பேர் காப்பர் மற்றபடி லெட் இந்த மாதிரி வர்த்தகங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ பேஸ் மெட்டல்ஸ்ல ட்ரேடிங் பண்ணவங்க பிரிஷியஸ் மெட்டல்ஸ்க்கு மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப பார்க்கும்பொழுது பேஸ் மெட்டல்ஸ்க்கும் பிரிஷியஸ் மெட்டல்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரைஸ் ரிலேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? அதான் இவை ஒன்னு ஏறிச்சுன்னா இன்னொன்னு இறங்கும். ஓகே. இது எப்படி இருக்குன்னு கேட்டா பங்கு மார்க்கெட்டுக்கும் பொருள் வணிகத்துக்கும் உள்ள தொடர்பும் அதே மாதிரி தான். அதுல புளோரா பவுண்டன்ல மார்க்கெட் ஏறி சென்செக்ஸ் ஏறிச்சுன்னு சொன்னா தங்க விலைகள் இறங்கும். இங்க தங்க விலை ஏறிச்சுன்னு சொன்னா அங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு இறங்கும். இதுதான் முந்தைய வழக்கமா இருந்தது. தங்கம் வெள்ளி மட்டும்தான் இந்த பொருள் வணிகத்துல பிரதானமா இருந்தது. இப்ப எல்லாமே சேர்ந்துடுச்சு. காப்பர், நிக்கல், ஜிங்க் மற்றது எல்லாமே வந்துருது இல்லையா? அப்ப இதுக்கு இடையிலேயே ஒரு போட்டி வந்துருச்சு. இந்த பிரிஷியஸ் மெட்டல்ஸ், நான் பிரிஷியஸ் மெட்டல்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி. இவ ஒண்ணு ஏறிச்சுன்னா இன்னொன்னு இறங்குது. அந்த மாதிரி ஒரு நிலை தான் இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த வாரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. வர வாரம் சந்தையின் எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? சந்தையின் போக்கு எப்படி இருக்கும் சார்? இன்னைக்கு இந்த வாரம்னு முழுமையாக சொல்லக்கூடிய நிலையில நம்ம இல்லை. இப்போ ஒரு நிரந்தரமான ஒரு அணுகுமுறையை நம்ம சொல்லிக் கொடுத்தோங்கிறது முடியல. அன்றாடம் நடக்கிறது, நாளை என்ன நடக்கும்னு சொல்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குங்கிறத ஓரளவு கணிச்சு சொல்ல முடியும். இன்னைக்கு வெள்ளியினுடைய விலையில ஒரு சரிவை எதிர்பார்க்கலாம். தங்கத்தினுடைய விலை ஓரளவு குறையும். இயற்கை எரிவாயு இன்னைக்கு கொஞ்சம் இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஒரு காலர் வந்திருக்காங்க சார். அழகர் சாமி வண்ணார்பேட்டையில இருந்து கால் பண்ணிருக்காரு. வணக்கம் அழகர் சாமி, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? காப்பர் லெவல் வேணுமா? காப்பர் இன்னைக்கு கொஞ்சம் ஏறக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. பாத்துக்கங்க, காப்பருடைய லெவல் அதிகபட்சமாக 446 ரூபாய் 447 ரூபாய் வரைக்கும் போகலாம். குறைந்தபட்ச விலை 442. இதுக்கு இடைப்பட்ட இடங்களை தான் நீங்க ட்ரேடிங் பண்ணணும். 447 தாண்டும் போது விற்பதை தவிர்க்க வேண்டும். 442க்கு கீழே வரும்போது வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு உள்ள பிரின்சிபல்ஸ். ஓகே. சோ காப்பர் லெவல்ஸ் பத்தி சொன்னீங்க. சரி, இன்னொரு காலர் வந்திருக்காங்க சேலம்ல இருந்து சுல்தான். வணக்கம் சுல்தான், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. சுல்தான் இணைப்புல இருக்கீங்களா? சொல்லுங்க சுல்தான், பேசுறது கேக்குது. சொல்லுங்க, கொஞ்சம் ஒருத்த குரல்ல பேசுங்க. சொல்லுங்க சுல்தான்.
ஓகே மிக குறைவான நேரம் அவ்வப்போது நீங்க வரக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். காலர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ காப்பரும் அதர் பேஸ் மெட்டல்ஸும் அதை பத்தி பார்க்கும் பொழுது அதனுடைய போக்கு எப்படி இருக்கு சார்? போக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏறுமுகமா இருக்கும். ஓகே, இன்னைக்கு பொறுத்த அளவுல சொல்றேன் நான். அது சைனால கொஞ்சம் ஸ்மால் ரிசெஷன் மாதிரி வந்தது. திங்கள் செவ்வாயிலாம் அதை பத்தி ஒரு பெரிய வதந்தி, ஏதோ ஒரு பெரிய ஸ்லோ டவுன் இன் சைனீஸ் எக்கானமிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அதன் காரணமாக காப்பர் மற்ற அடிப்படை உலகங்கள்லாம் விலைகள் குறைய ஆரம்பிச்சது. இப்ப அது கொஞ்சம் சரியாயிருச்சுன்னு சொன்ன உடனே மீண்டும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஓகே சார், இப்போ க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் ஒரு உயர்வுக்கு அப்புறம் மறுபடியும் திருப்பியும் கீழே அந்த சரிவு வருவதற்கான அது இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஸ்டடியான ஒரு இதா இருக்கக்கூடிய நிலையில இதனுடைய இனி வரக்கூடிய இதுல க்ரூட் ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? க்ரூட் ஆயில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் நாணய மதிப்பு அதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ இந்தியன் பிரைசஸ் வெளிநாட்டுல எல்லாம் விலை குறைவா தான் இருக்கு. இந்தியன் பிரைசஸ் ஏன் அதிகமா இருக்குன்னு சொன்னா, டாலருடைய விலை ஒரு 30 பைசா 40 பைசா ஏறினா கூட அதனுடைய தாக்கம் க்ரூட் ஆயில் விலையில இருக்கு. நேற்று க்ரூட் ஆயிலுடைய லெவல் எப்படின்னு கேட்டீங்கன்னா 6180 உச்சகட்டம். 6180க்கு மேல போகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடையாது. அதே மாதிரி 6065 கீழ்மட்டம். இந்த 6065க்கு கீழே போகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடையாது. மக்கள் என்ன செய்யணும்? 6180க்கு மேல போகும்போது விற்காமல் இருக்க வேண்டும். 6065க்கு கீழே வரும்போது வாங்காமல் இருக்க வேண்டும். இந்த அடிப்படை, அதாவது சப்போர்ட் பிரைஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்றது. சப்போர்ட் பிரைஸ் கீழே இருந்தா வாங்கக்கூடாது, ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னா விற்கக்கூடாது. இந்த பிரின்சிபல், பேசிக் பிரின்சிபிள்ஸ் இவங்க அடாப்ட் பண்ணாதான் வரக்கூடிய லாபத்தையும் அதிகப்படுத்த முடியும், நஷ்டத்தையும் ஓரளவு, நஷ்டம் வந்தாலும் குறைக்க முடியும். ஓகே ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க? வணக்கங்க ஐயா பேர். சொல்லுங்க மணிகண்டன், நீங்க வழக்கமான நேயர், நீங்க சொல்லுங்க. வணக்கங்க சார். அதாவதுங்க சார், இப்ப நாங்க கோயம்புத்தூர்ல வசிக்கிறோங்க. சரி. அதாவது இப்ப நாங்க கமாடிட்டி ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, கமாடிட்டி ட்ரேடர் வெல்ஃபேர் அசோசியேஷன், வெரி குட். அப்ப அதுக்கு உங்களோட அட்வைஸ் கொஞ்சம் தேவை சார். என்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்? ஏதாவது ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் மாதிரி போடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்துல சொல்ல முடியாது. வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு உங்களுடைய தேவைகள் அளவுக்கு மீறின தேவைகள். அதாவது எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க? நம்ம வாங்கினோம்னா குறையுது, வித்தோம்னா ஏறுது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டா உடனே ட்ரிகர் ஆகுது, ஸ்டாப் லாஸ் போடாம இருந்தோம்னு சொன்னா தாறுமாறா ஏறி போகுது. இம்மாதிரியான ஒரு இடர்பாடுகள் நிறைய இருக்கு மார்க்கெட்லங்கிறது இது பொதுவான கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, பேசுவோம் நல்லபடியா. ஓகே சார், இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வருடைய லெவல்ஸ் எப்படி இருக்கும் சார்? கோல்டு லெவல்ஸ் மேல் மட்டம் 28,940, அதுக்கு மேல போறதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு. அதே மாதிரி 28,625 கீழ்மட்டம். 28,625 அனுசரிச்சு அதுக்கு மேல வாங்குவவர்களுக்கு நிச்சயமாக லாபம் கிடைக்கும். 28,625க்கு மேல் தான் வாங்கணும், அதுக்கு கீழே வந்ததுன்னா வாங்கக்கூடாது. ஓகே, சப்போர்ட் லெவலுக்கு கீழே வரும்போது எந்த காரணத்தை கொண்டு வாங்காதீர்கள். ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேல போகும்போது எந்த காரணத்தை கொண்டும் விற்க முடியாது, விற்க கூடாது. ஓகே சார், சில்வர் லெவல் அதையும் சொல்லிடுறேன். சில்வர் 45,000 மேல் மட்டம். 45,000 தாண்டுவதற்குள்ள வாய்ப்பு இன்னைக்கு கிடையாது. அதே மாதிரி 44,280 இதற்கு மேலாக நீங்க வாங்கினீங்கன்னா நிச்சயமா லாபம் கிடைக்கும். 44,280 பேஸ் பிரைஸா வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமாக லாபம் கிடைக்கும். 44,280க்கு கீழே வாங்கினீங்கன்னு சொன்னா நஷ்டம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கமாடிட்டி ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து சங்கர். வணக்கம் சங்கர், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நேச்சுரல் கேஸ் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 நாளா பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. ஒரு 282 தாண்டினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அது எங்க போறது எங்க வருது தெரிய மாட்டேங்குது. இந்த சமயத்துல ஒரு சாதாரண முதலீட்டாளர்கள் அதுல மாட்டிக்காம வாங்கி ஒரு நல்ல லாபம் பார்க்கணும்னா என்ன வழி? எந்த இடத்துல வாங்கலாம், எந்த இடத்துல விற்கலாம்? ஏன்னா இன்ட்ராடே லெவல்ஸ் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய மாதிரி எந்த இடத்துல சேஃபா வாங்கி வெளில வரலாம்னு ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நேச்சுரல் கேஸ்ல இருக்கக்கூடிய அப்நார்மல் பிளக்சுவேஷன்ஸ் முதலீட்டாளர்களை பெருமளவுல பாதிக்கும். ஏன்னு கேட்டா ஒரே நாள்ல 30 ரூபாய் ஏறதெல்லாம் பல முதலீட்டாளர்களை பாழாக்கிடுச்சு. அதாவது வாங்கினவங்களுக்கு எல்லாம் நல்ல லாபம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை.
ஆனா விற்று வைத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, விற்கிறவங்க இருக்கிறதுனால வாங்குறவங்க இருக்காங்க. வித்தவங்களுக்கு எல்லாம் பெருவாரியான நஷ்டத்தை விளைவித்தது அந்த நேச்சுரல் கேஸ். கூடுமானவரை இந்த கவுண்டர் பக்கம் போகாம இருக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்வேன். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு எராட்டிக் கவுண்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நேச்சுரல் கேஸோட நிலைமை இறங்கக்கூடிய அளவு தான் இருக்கு. இப்போ இறங்கும் போது, அதாவது சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தாச்சு. அதுக்கு 346 ரூபாய் தான் அதுக்கு லெவல். அது லெவல் போயாச்சு. அந்த லெவல்ல யாரெல்லாம் வித்து வச்சாங்களோ அவங்க எல்லாம் பெருவாரியான லாபத்தை ஈட்டிருக்கலாம். அது நான் போன மீட்டிங்லயே நான் சொன்னது. 346 ரூபாய் அதை தாண்டியாச்சு. நேற்று இன்னைக்கு லெவல் 337 ரெசிஸ்டன்ஸ் லெவல். 337 போறதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது. சப்போர்ட் லெவல் 307. இந்த சப்போர்ட் லெவல் கூட உடையக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஓகே, நிச்சயமாக 307 விட்டு கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யாராவது வாங்க வேண்டும் என்று நினைத்தால் கூட 307க்கு மேல இருந்தால்தான் வாங்க வேண்டும், இல்லை என்றால் வாங்கக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றதெல்லாம் சப்போர்ட் லெவலை விட்டு உடைஞ்சு வரும்போது எந்த ஒரு பொருளையும் வாங்குவதற்கு முற்படாதீர்கள் அப்படின்னு தான் சொல்றது. 307ங்கிறது சப்போர்ட் லெவல். 307 உடையும் போது வாங்காதீங்க. மீண்டும் 307 தாண்டி 308 309 போகும்போது தாராளமாக நீங்க வாங்கலாம். ஓகே ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, அரவிந்த். வணக்கம் அரவிந்த், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. பேசலாம். சொல்லுங்க சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், அரவிந்த் சொல்லுங்க. சார் நீங்க சொல்றீங்க சப்போர்ட் லெவலும் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் பார்த்து ட்ரேட் பண்ணனும் அப்படினு. சப்போர்ட் லெவல் உடைஞ்சிருச்சு அப்படினா விக்க கூடாது. ஆமா, சப்போர்ட் லெவல் உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா வாங்க கூடாது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் உடைஞ்சிருச்சுன்னா விற்க கூடாது. ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அன்னைக்கு போகக்கூடிய ஒரு உச்சகட்டமான விலை. அதையும் தாண்டி மேல போகும்போது நமக்கு ஆபத்தான ஒரு நிலையில் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க, அதே சமயம் கமாடிட்டியில இன்வெஸ்ட் பண்றவங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் கமாடிட்டியில இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னென்ன சார்? வித்தியாசம் என்ன, கமாடிட்டிங்கிறது ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கு. இன்னைக்கு தங்கம்னு எடுத்துக்கிட்டீங்க, தங்கத்துக்கு விலை இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன விலைங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணி எடுத்து போகலாம். அதே நேரத்தில் ஒரு ஏசிசி ஷேர் வாங்குறோமோ அல்லது வேற ஏதாவது ரிலையன்ஸ் ஷேர் வாங்குறோம்னா அதை கம்பேர் பண்ணி ஒரு ரிலேட்டிவான மார்க்கெட் கிடையாது. ஒன்லி மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் தான், பேப்பர் ட்ரேடிங் தான் அது. அதோட விலை ஏற்ற இறக்கத்துக்கு அதுக்கு உச்சவரம்பே கிடையாது. எவ்வளவு பண்ணாலும் 10 ரூபாய் ஷேர் 100 ரூபாய்க்கும் போகலாம், 100 ரூபாய் ஷேர் 2 ரூபாய்க்கும் வரலாம். அந்த மாதிரி வந்திருக்கு நிறைய. இதுல அந்த மாதிரி ரிஸ்க் கிடையாது. தங்க விலை இன்னைக்கு 27,000 ரூபாய் விற்கிறது தங்கம் 2,400 ரூபாய் உடனே வந்துட போறது இல்லை, நிச்சயமா வராது. அதுல அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வாய்ப்பு இருக்கு. சத்தியமெல்லாம் 500 ரூபாய்க்கு போன சத்தியம் 6 ரூபாய்க்கு வந்தது. பெரிய முதலீட்டாளர்களை பெருளவு பாதிச்சது. அந்த மாதிரி பாதிப்புகளுக்கெல்லாம் இங்க அதிகமான வாய்ப்பு இல்லை. இறங்கினா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5% இறங்கலாம், 4% இறங்கலாம், அவ்வளவுதான். சரி, இப்ப கமாடிட்டி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் கமாடிட்டி ட்ரேடிங் இந்திய சர்க்காருடைய நேரடி கவனத்தில் இருக்கு. ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் அவங்க தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட் செபியோட கண்ட்ரோல் இருக்கு. செபி ஒரு தன்னிச்சையான ஸ்தாபனம், ஒரு தாண்டோட்டத்தனமான ஒரு முடிவு எடுக்கும். அது இன்வெஸ்டர்ஸ்களுக்கு பாதகமாகவும் இருக்கும், சாதகமாகவும் இருக்கும். எத்தனை பேரை உள்ள நுழைய விட்டுருக்குது? பேன் கார்டு அல்லாதவர்களை உள்ள நுழைய விடல. இவங்க வந்த உடனே முதல் செஞ்சது சிறு முதலீட்டாளர்களை அடிச்சு வெளியே தள்ளதான். வேற எந்த விதமான ஒரு இது இருக்கிறதா நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் அதையே ஃபாலோ பண்ண முடியாச்சு. பேன் கார்டு இல்லாதவர்கள் இப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கணுங்கிறவனுக்கு பேன் கார்டு தேவையில்லை. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாண மண்டபம் புக் பண்றவனுக்கு பேன் கார்டு தேவையில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு 500 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினா கூட பேன் கார்டு இருந்தா தான் உள்ள வரலாங்கிறான். இதை நான் பல தொலைக்காட்சிகளில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நேயர்களும் நிறைய பேர் எழுதணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதணும். பேன் கார்டுனுடைய அவசியம் என்ன? இது பிளாக் மணியை ஒழிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆனா பிளாக் மணி தான் அதிகமா இருக்கு. பிளாக் மணி மட்டும் இல்ல, மன்மோகன் சிங் பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்காரு, டெரரிஸ்ட் மணி அதிகமா வந்திருக்கு ஷேர் மார்க்கெட்லன்னு சொல்லி. அப்ப இது எந்த வகையில உபயோகமா இருந்திருக்கு? நீங்க பேன் கார்டு வச்சனால ஒரு கிட்டத்தட்ட 25,000 டூப்ளிகேட் பேன் கார்டு வந்திருக்கு. ஓகே ஓகே சார், இதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் வந்திருக்காங்க, சென்னையில இருந்து முனுசுவாமி. வணக்கம் முனுசுவாமி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இது நான் குருடாயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார். நான் 15,000 ரூபாய் வச்சிருக்கேன். நான் குருடாயில இது பண்ணலாமா சார், ட்ரேட் பண்ணலாமா? நீங்க எங்க பிசினஸ் பண்றீங்க, அவங்க மார்ஜின் ஸ்பெசிபிகேஷன் என்னங்கறத பாத்துங்க. போதுமான அளவு மார்ஜினை வச்சுட்டு பண்ணுங்க க்ரூட் ஆயில் பண்ணும்போது. ஏன்னா க்ரூட் ஆயில்ல நேத்து பாத்தீங்கன்னா
உச்சகட்ட விலை 6180, குறைந்தபட்ச விலை 6065. ரெண்டு பக்கமும் அது தொடுது. அப்படி வரும்போது உங்களுடைய மார்ஜின் மணி வந்து போதுமான அளவு இருக்கணும். இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ஆட்டோ கட் ஆஃப்ல போட்டுருவாங்க. கூடுமான வரைக்கும் நீங்க ஒரு 20,000 ரூபாய்க்கு குறையாம இருந்தீங்கன்னா தான் க்ரூட் ஆயில் பண்றது நல்லதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஓகே சார். இன்னொரு காலர் இருந்திருக்காங்க நாமக்கல்ல இருந்து கார்த்திக். வணக்கம் கார்த்திக், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நேற்று கோல்டு வந்து பாத்தீங்கன்னா சார் 28,160 வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க சார். இப்போ வந்து கீழே 200-300 பாயிண்ட் கீழே இருக்கான். மேல வருவானா என்னன்னு 28,120 தானே இருக்கீங்க. நேற்று 28,650 க்ளோசிங். இங்க மெகா வாங்கிருக்கீங்களா மினி வாங்கிருக்கீங்களா? மெகா தாங்க சார். மெகானா நேற்று 28,650 தானே க்ளோசிங் பிரைஸ். இன்னமும் உங்களுக்கு லாபத்திலாம் இருக்கீங்க. நீங்க எதுக்காக பயப்படணும் சார்? நம்ம கமாடிட்டி ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து பேசுமாறு முன்பாக கோவையில இருந்து மோகன் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் மோகன், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. வணக்கம் சார், நான் மோகன் பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்ப இந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லெவல் பத்தி பேசிட்டு இருந்தீங்க சார். அது கவனமா கேட்கறதுனால பாத்தீங்கன்னா பவரிங் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அப்படிங்களா? சப்போர்ட் லெவல்னா என்ன, ரெசிஸ்டன்ட்னா என்ன, அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க சார். எப்படி இந்த இடத்துல பை பண்ணலாமா, இந்த இடத்துல செல் பண்ணலாமான்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். எந்த கமாடிட்டி பத்தி கேக்குறீங்க நீங்க? சார் இப்ப வந்து கமாடிட்டில தான் கேக்குறேங்க சார். க்ரூட் ஆயில் பத்தியா? உதாரணத்துக்கு சொல்றேன். க்ரூட் ஆயிலுடைய சப்போர்ட் லெவல் வந்து 6065, ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 6180. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ங்கிறது என்னது? மேற்கூரை. அதுக்கு வந்து சீலிங் பிரைஸ் வைக்கிறது. கூரையை பிச்சுட்டு போச்சுன்னு சொன்னா நம்ம அந்த இடத்துக்கு அதுக்கு மேல நம்ம போகக்கூடாது. அதை தாண்டி நம்ம மார்க்கெட்டுக்கு எதிர்ப்பா நம்ம போகவே கூடாது. 6180க்கு மேல போயிடுச்சுன்னு சொன்னா நீங்க ஒண்ணு அதை வாங்குறதுக்கு இஷ்டம் இருந்தா வாங்கணும், இல்ல சும்மா இருக்கணும். அதை விட்டுட்டு அதிகமா இருக்கு இந்த விலை நிச்சயம் இறங்கத்தான் செய்யும் சொல்லி விற்கக்கூடாது. அதே மாதிரி சப்போர்ட் விலைன்னு வந்து விலை மலிவா இருக்கேங்கிறதுக்காக சப்போர்ட் விலையை விட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் வாங்கக்கூடாது. விலை எப்பவுமே அந்த மார்க்கெட்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விதமான ஒரு மாஸ் மூவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. வாங்கினால் எல்லோரும் ஒரே மாதிரியாக வாங்குகிறார்கள், விற்றால் எல்லாரும் ஒரே மாதிரியாக விற்கிறார்கள். அதனால அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அதனால சப்போர்ட் பிரைஸுக்கு கீழே வரும்போது எந்த காரணத்துக்கு கொண்டும் வாங்குவதற்கு முற்படாதீர்கள். ஓகே சார். சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் பத்தி சொன்னீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்த காலர் வந்து க்ரூட் ஆயில்ல என்கிட்ட ஒரு 15,000 ரூபாய் இருக்கு, க்ரூட் ஆயில்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப நீங்க வந்து ஒரு 20,000 வச்சு பண்றது வந்து ஒரு சேஃபர் சைடு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சோ இப்போ கமாடிட்டில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வர்றவங்க வந்து பேசிக்கா ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் ஒவ்வொரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கணுமா? தங்கத்தை வந்து ஒருத்தர் மெகா பண்றேங்கிறாரு, 20,000 ரூபாய் வச்சு மெகா பண்ண முடியாது. அதே மாதிரி இருக்கிறதுலே ரொம்ப குறைஞ்ச முதலீடு பண்ணக்கூடியது நிக்கல் தான். ஒரு 10,000 ரூபாயோ 5,000 ரூபாய் வச்சு கூட பண்ணலாம். நிக்கல் ட்ரேட் பண்றோம். 5,000 ரூபாய் பத்தாது, 10,000 ரூபாய் வேணும். 10,000 ரூபாய் வச்சுட்டு நிக்கல் ஈஸியா ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி காப்பர் 12,000 13,000 அந்த மாதிரி இருக்குது. நிக்கலுக்கு இது க்ரூட் ஆயிலுக்கு ஒரு ரேட் இருக்குது. சில்வருக்கும் அதே மாதிரி ஒரு ரேட். ஒரு 25,000 ரூபாய் இருந்தால் சில்வர் நல்லா பண்ணலாம். கோல்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியா பண்ணணும். ஓகே சார். நீங்க இப்போ சந்தையில நீங்க ஒரு மூத்த நிபுணர் அப்படின்ற ஒரு முறையில நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப ஜென்ரலா வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயும் சரி கமாடிட்டிலயும் சரி வந்து பணம் கையில வச்சிருக்கிறவங்க வந்து பணம் இன்வெஸ்ட் பண்றாங்க. வேற ஒரு சாரார் வந்து கையில பணம் இல்லாம இதுல ஏற்படக்கூடிய ஈர்ப்புனால வெளியே கடன் வாங்கியோ இல்ல கையில இருக்கக்கூடிய நகைகளையோ வச்சு பண்றதுக்கான பண்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு முறைன்னு நினைக்கிறீங்க? கான்பிடன்ஸ் அவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்தது. முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு மனோதைரியம், நிச்சயமா பணம் பண்ண முடியுங்கிற ஒரு தைரியம் இருக்கணும். அதே நேரத்தில் பணம் பண்ணக்கூடிய முறைகளை சரியான முறையில் கற்றுக்கொள்ளணும். இப்போ கடன் வாங்கி பண்றதுலயும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதுல ரிஸ்க் அதிகமா இருக்கு. இதுனா நம்ம முதல்ல தான் போகுது. 20,000 ரூபாய் நம்ம பணம் போகும்போது போட்டிருக்கிறோம், அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இன்னொரு இடத்துல 20,000 ரூபாய் கடன் வாங்கி வியாபாரம் பண்ணும்போது கூடுதலான எச்சரிக்கையோடு இருக்கணும். கூடுதலான வழிமுறைகளை ரொம்ப டிசிப்ளின் சொல்றது, அதை வந்து டிசிப்ளினை பின்பற்றணும். இப்ப நம்ம சொல்றேன், இதை ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே நீங்க வாங்காதீங்க, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல போனா விற்காதீங்க, சப்போர்ட் லெவலுக்கு மேல போனா வாங்காதீங்கன்னு சொல்றோம். இந்த மாதிரியான ஒரு இது வந்து அடிப்படை அம்சம் தான். இதை தவிர மற்ற சமாச்சாரங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்ப க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா க்ரூட் ஆயில் விலை வந்து நம்ம ஃபாரின் ரேட்டை மொத்தம் வச்சுக்கிட்டு அதை பெருக்கி பார்த்தோம்னா சரியா வராது. 97.78 × 63.28 போட்டோம்னா ஒரு லெவல் வரும். 63.28 இருக்கிற வரைக்கும் தான் அந்த ரேட் சரி.
உடனே 50 பைசா இங்க ஏறி போச்சுன்னு சொன்னா crude oil லெவல்ல 30 ரூபாய் ஏறிடும். ஓகே. சோ மார்க்கெட்ல ட்ரேடிங் வரும்பொழுது டிசிப்ளினரி அண்ட் பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்றீங்க. இவ்வளவு நேரம் கமாடிட்டி ட்ரேடிங் செல்ஃப் ரெகுலேஷன் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு ரூபாய் நஷ்டத்தை நம்மளால தாங்க முடியும்னு முன்கூட்டி நிர்ணயம் பண்ணணும். முதல்ல இந்த பயமுறுத்ததான் நினைக்க கூடாது. இதுல லாபமும் நஷ்டமும் வரும். லாப நஷ்டம்ங்கிறது அந்த மாதிரி நம்முடைய தொழில லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். நஷ்டம் வந்தால் நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவு ரூபாய் நஷ்டம் வந்தால் நம்மளால தாங்க முடியும். அப்படி நஷ்டம் வரும்போது எப்படிப்பட்ட உத்திகளை நம்ம கையாளணும் அப்படிங்கறத முன்கூட்டியே திட்டம் போட்டு. ஓகே சார். ஓகே, இவ்வளவு நேரம் கமாடிட்டி ட்ரேடிங் பத்தி விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி தொடர்ந்து நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.